வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா நம்ம வீடுகள்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம அலசப் போறோம். முக்கியமா, நம்ம வீட்ல காலை நேர வழக்கங்கள் எப்படி தலைகீழா மாறியிருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். தொழில்நுட்பம் நம்ம வீட்டுக்குள்ள இவ்ளோ வேகமா நுழைஞ்சிருக்கே, இன்னைக்கு உண்மையிலே நம்ம குழந்தைங்கள வளர்க்குற அந்த பெரும் பொறுப்பை சுமக்கிறது யாரு இல்ல எது? இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 90கள்ல நம்ம அம்மாக்கள் எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க. காலையில எழுந்த உடனே பேப்பர் கேலண்டரை பாக்குறது, பசங்கள கத்தி எழுப்புறது, முடிவே இல்லாத வீட்டு வேலைகள்னு ஒரே பரபரப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஸ்மார்ட் வீடுகள். ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், சத்தமே இல்லாம அமைதியா எல்லாம் நடக்குது. அன்றைய தாய்மார்களோட உழைப்புக்கும் இன்றைய தொழில்நுட்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு வேலையே முடிவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. தினமும் சரி, சீசனுக்கு ஏத்த மாதிரியும் சரி, வேலைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே ஒரு காலத்துல இல்லத்தரசி சோர்வு அப்படின்னு ஒரு வார்த்தையே இருந்துச்சு. இந்த சுமைய குறைக்கிறதுக்காக நவீன குடும்பங்கள் ரொம்பவே தீவிரமா ஒரு தீர்வை தேடிட்டு இருந்தாங்க. சரியா, அந்த நேரத்துல தான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்துச்சு. அதுதான் ஸ்மார்ட் மனைவியின் எழுச்சி. அதாவது அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான AI சாதனங்களோட வருகை. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீட்டு வேலைகளை நிர்வகிக்க ஒரு ஸ்மார்ட் மனைவிய எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். காலங்காலமா மனுஷங்க, குறிப்பா தாய்மார்கள் செஞ்சுட்டு இருந்த வேலைகளை இப்போ முழுமையா இந்த மென்பொருள்கள் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. குடும்பங்கள் தங்களுடைய கண்ணுக்கு தெரியாத அந்த வீட்டு வேலைகளை எப்படி மெஷின்கள் கிட்ட கொடுக்கறாங்கன்னு இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அலாரம் வைக்கிறதுலேருந்து மளிகை லிஸ்ட் போடுறது, குடும்பத்தோட ஷெட்யூலை நிர்வகிக்கிறதுன்னு எல்லாத்துலயும் AI தான் இப்ப முன்னணியில இருக்கு. முன்னாடியெல்லாம் குழந்தைங்கள அமைதியாக்க டிவியை போட்டு விடுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா இப்போ பெற்றோர்கள் இந்த AI சாதனங்களை ஒரு டிஜிட்டல் குழந்தை காப்பாளரா வெளிப்படையாவே கொண்டாடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு உடனடி ரிலீஃப் கொடுக்குது. சரி, இப்போ நாம வெறும் வீட்டு வேலைகளை மட்டுமா மிஷின்கள் கிட்ட கொடுக்கறோம்? கண்டிப்பா இல்ல. குடும்ப பராமரிப்புல உள்ள உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை நாம எப்படி அதுகிட்ட ஒப்படைக்கிறோம்னு பாப்போம். இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. AI இப்போ வெறும் அலாரம் அடிக்கிற மெஷின் கிடையாது. ஸ்கூலுக்கு குழந்தைங்களை எழுப்புறது, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்றது, ஹோம்ஒர்க்ல உதவி பண்றதுன்னு ரொம்ப ஆழமான தனிப்பட்ட வேலைகளை கூட அது செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம குடும்பத்துல அதுவும் ஒரு ஆக்டிவான மெம்பரா மாறிடுச்சு. அலெக்சா எந்த அளவுக்கு பெற்றோருக்கு மாற்றா செயல்படுதுன்னு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இது அந்த சாதனத்தை உண்மையிலே குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிற அளவுக்கு ஒரு புதுவிதமான வீட்டுச் சூழலை உருவாக்குது. மக்கள் நிஜமாவே இந்த மெஷின்கள் கிட்ட சண்டை போடுறாங்க, அவங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்றாங்க. இதனால நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம இப்போ கண்கூடா பார்க்க முடியும். குழந்தைங்க இப்போ உதவி வேணும்னா தங்களோட பெற்றோரை தேடி போறதில்ல, நேரா அலெக்சா கிட்டயே கேட்டுக்கறாங்க. இது காலம் காலமா இருக்கிற பெற்றோர் குழந்தை அதிகார படிநிலைய அடிப்படையாவே மாத்துது. இப்போ அம்மாக்கள் நேரடியா வேலைய செய்றவங்க கிடையாது, இந்த மிஷின்களை இயக்குற வெறும் மேலாளர்கள் மட்டும்தான். ஆனா இந்த எல்லா வசதிகளுக்கு பின்னாலும் ஒரு மறைமுக விலை இருக்கு. இந்த டிஜிட்டல் குடும்பத்தோட சமூகவியல் தாக்கங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இது குறித்து கல்வியாளர்கள் 2 விதமா பிரியறாங்க. செயல்பாட்டிவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, AI வீட்டை ரொம்ப திறமையா நிர்வகிக்க உதவுதுன்னு பாசிட்டிவா சொல்றாங்க. ஆனா ஊடாடல்வாதிகள் என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, இது நேருக்கு நேர் நடக்கிற நமது மனித பிணைப்பையும் உணர்ச்சி நுண்ணறிவையும் மெதுமெதுவா சீரழிக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மோதல் கண்ணோட்டம் எதை உணர்த்துதுன்னா, இந்த ஸ்மார்ட் சாதனங்கள் மூலமா வர்ற தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்கள், வீட்ல இருந்தே வேலை செய்யறது, ஸ்மார்ட் ஹோம் அப்டேட்கள் இதெல்லாம் நம்ம வீட்டின் பிரைவசியையும் நிம்மதியையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா எடுத்துக்காட்டுகிறது. நம்ம நவீன டிஜிட்டல் குடும்பத்தோட ரொம்பவே மனசு வலிக்கிற உண்மை இதுதான். பெற்றோர்கள் ஒரு பக்கம் தங்களோட போன்கள்ல மூழ்கியிருக்காங்க, இல்லனா சாதனங்களை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க குழந்தைங்க நம்மள யாருமே கவனிக்கலையே, நம்ம முக்கியம் இல்லையோ அப்படின்னு ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்றாங்க. நாம உண்மையான அன்பான இணைப்பு விட்டுட்டு வெறும் டிஜிட்டல் நெருக்கத்தை மட்டும்தான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கோம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? குடும்பமா எல்லாரும் ஒரே அறையில தான் உட்கார்ந்திருக்கோம். ஆனா ஆளுக்கு ஒரு ஸ்கிரீன், AIன்னு மூழ்கி மனதளவுல பல மைல்கள் தூரத்துல தனிமைப்பட்டிருக்கோம். இதத்தான் டிஜிட்டல் இடைவெளி அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இந்த இடைவெளிய உடைச்சு மனித இணைப்பை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு அடுத்ததா பாப்போம். கவலைப்படாதீங்க,
இது நம்ம கையில தான் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். 1 மணி நேரம் எந்த டிவைஸும் இல்லாம இருக்கிறது, இல்லனா ஸ்கிரீன் பார்க்காம குடும்பமா உட்காந்து சாப்பிடுறது, இந்த மாதிரியான எளிமையான டிஜிட்டல் பழக்கங்களை நாம ஃபாலோ பண்ணாலே போதும். ஏஐயால ஒருபோதும் தர முடியாத அந்த உணர்ச்சிபூர்வமான தொடர்பை பெற்றோர்களால உடனே திரும்ப கொண்டு வர முடியும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தொழில்நுட்பம் இல்லாத இந்த சின்ன சின்ன தருணங்கள் குழந்தைகளோட உணர்ச்சி விழிப்புணர்வை வியக்கத்தக்க வகையில அதிகரிக்குது. ஒரு பரபரப்பான நாளுக்கு பிறகு முடிவே இல்லாத ஸ்க்ரோலிங்க விட்டுட்டு குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசவும் மகிழவும் இந்த சின்ன பழக்கங்கள் ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு இந்த அலசல முடிக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். உங்க வீட்ல நீங்க வச்சிருக்கிற அந்த ஸ்மார்ட் மனைவி உங்க குடும்பத்தோட அன்பை உண்மையிலேயே பலப்படுத்துதா, இல்ல அமைதியா உங்க எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலும் தூரமாக்கிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நைட் இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.